மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்காகவே டெல்லி பயணம். டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் திட்டவட்டம். பொறுத்தவரைக்கும் முழுக்க மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் நாங்கள் அவரை சந்திச்சு பேசியிருக்கிறோம். மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இதையெல்லாம் விளக்கமாக எடுத்து பேசணும். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் சொன்னீங்க, 40 நிமிஷம் 45 நிமிஷம் ஒவ்வொரு தமிழகத்திற்கு தேவையான நிதியை காலதாமதமின்றி உடனே வழங்கிட மத்திய உள்துறை அமைச்சரிடம் வலியுறுத்தப்பட்டது. தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை மட்டுமே கடைபிடிக்கப்பட வேண்டுமென வலியுறுத்தியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசிடமிருந்து நிதி காலதாமதமாகிக் கொண்டிருக்கின்றது. அதை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். அதேபோல பல்வேறு திட்டங்களுக்கு தேவையான நிதிகளையும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். தமிழகத்தின் நீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம், நடந்தாய்வாழி காவிரி திட்டம் போன்ற திட்டங்களை விரைந்து நடைமுறைப்படுத்த வலியுறுத்தல். காவிரியில் மேகதாது அணை கட்ட எக்காரணம் கொண்டும் மத்திய அரசு அனுமதிக்க கூடாது எனவும் மத்திய அமைச்சரிடம் வலியுறுத்தியதாக அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்படுவதாக அடிக்கடி தமிழக அரசு செய்தி வெளியிடப்பட்டிருந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மத்திய அரசு நடந்து அதில் எவ்வித உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படிதான் மத்திய அரசு தமிழகத்தில் நடைபெற்றுள்ள டாஸ்மாக் ஊழல் குறித்து விரிவாக விசாரிக்க வேண்டுமென மத்திய அமைச்சரிடம் வலியுறுத்தல். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்து பேசியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் டாஸ்மாக் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதை முழுமையாக விசாரித்து தவறு இழைக்கின்றவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். அதே போல சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்கெட்டிருக்கிறது. சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவது மிகுந்த வேதனை அளிக்கின்றது. அதோடு போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகரித்துகின்றது என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டி தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து நாங்கள் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பசாமி பாண்டியன் மறைவுக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல். புரட்சி தலைவருடன் மிகவும் நெருங்கி பழகியவர், புரட்சி தலைவி அம்மாவின் பேரன்பை பெற்றவர் கருப்பசாமி பாண்டியன் என புகழாரம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக அமைப்பு செயலாளருமான கருப்பசாமி பாண்டியன் உடல்நலக்குறைவால் காலமானார். அவரது மறைவையொட்டி சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. சென்னை தரமணியில் அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் 10 நாட்களுக்கு பிறகு போக்சோ வழக்கு பதிந்த காவல்துறை. கடந்த 16ஆம் தேதி மாணவி பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படும் நிலையில் மாணவர்களின் போராட்டத்திற்கு பிறகு தூக்கம் கலைத்த ஏவல் துறை. பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளில் தொடர்ந்து மெத்தனமாக செயல்படும் திராவிட மாடல் அரசு. எத்தனை முறை நீதிமன்றங்களில் கூட்டு வாங்கினாலும் திருந்தாத இந்த விளம்பர மாடல் அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் என பெண்கள் காட்டம். தரமணி மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் மாணவர்களின் போராட்டத்திற்கு பின்னர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் மக்களிடையே பல்வேறு சந்தேகங்கள் வலுத்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் சாரை காப்பாற்ற துடித்தது போல இந்த விவகாரத்தில் சம்பவத்தையே மறைக்க திராவிட மாடல் அரசு திட்டமிட்டதா என மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தனது புகைப்படத்தை ஆபாசமாக மார்பிங் செய்து வெளியிட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க புகார். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் அச்சமில்லாததால் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரிக்கும் அவலம். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே காதலிக்க மறுத்த 17 வயது சிறுமியை தீ வைத்து எரித்த கொடூரம் நடந்துள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க திராணி இல்லாமல் தனக்குத்தானே அப்பா பட்டம் சூட்டிக் கொண்டவர் உயிருக்கு போராடும் இந்த சிறுமிக்கு என்ன பதில் சொல்வார் என மக்கள் கேள்வி.
கோவை சுந்தராபுரம் அருகே மது பாட்டிலால் லாரி ஓட்டுநர் அடித்துக் கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையால் ஏற்படும் கொலைகள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் காட்டம். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் அருகே 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பிடிபட்டது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதை காடாக மாறியிருப்பதாக மக்கள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சுமார் 7500 லிட்டர் எரிசாராயம் சிக்கியது. திமுக ஆட்சியில் கள்ளச்சாராயத்தால் 70க்கும் மேற்பட்ட உயிர்கள் பறிபோன பிறகும் கள்ளச்சாராய புழக்கம் அதிகரித்திருப்பது மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் ரயில் நிலையம் அருகே 5 கிலோ குட்கா மற்றும் 5 கிலோ கஞ்சா சிக்கியது. தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் அதிகரித்திருக்கும் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க முடியாமல் தடுமாறும் திராவிட மாடல் அரசு. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே காந்தி நகரில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 10 கிலோ கஞ்சா சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பட்டி தொட்டி எங்கும் கஞ்சா விற்பனை நடைபெறுவதால் பெற்றோர்கள் அச்சம். காஞ்சிபுரம் ரயில் நிலையத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 சிக்கினர். ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களில் நொறுக்கு தீனி விற்பதைப் போல சர்வசாதாரணமாக கஞ்சா விற்கப்படுவது ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் சீரழிந்து கிடப்பதை காட்டுவதாக மக்கள் வேதனை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ரயிலில் 16 கிலோ கஞ்சா சிக்கியதால் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் இருப்பு பாதை காவல்துறை செயலிழந்திருப்பதால் ரயிலில் கஞ்சா கடத்தல் அதிகரித்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் பட்ட பகலில் 22 லட்சம் ரூபாயை வழிப்பறி செய்த கொள்ளை கும்பல். ஸ்டாலின் ஆட்சியில் வழிப்பறிகளும் கொள்ளைகளும் அதிகரித்துள்ள நிலையில் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் வேதனை. சென்னை தண்டையார்பேட்டையில் வட மாநில இளைஞரிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட 2 காவலர்களையும் தாக்க முயன்றதால் பரபரப்பு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே அஞ்சும் நிலை நிலவுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் குடுவாஞ்சேரி அருகே பெண்ணிடம் கத்தியை காட்டி மிரட்டி 10 சவரன் நகைகள் கொள்ளை. ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் பெண்கள் அச்சம். சென்னையில் தொடர் வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்ட வட மாநில கொள்ளையன் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் பொதுமக்கள் பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகின்றனர். தலைநகர் சென்னையில் பாதுகாப்பில்லாத நிலை நிலவுவதை மறைக்க என்கவுண்டர் நாடகம் அரங்கேற்றப்பட்டதா என கேள்வி எழுப்பும் மக்கள் இப்படி செய்வதால் குற்றங்கள் குறைந்து விடாது எனவும் விமர்சனம். நெல்லையில் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய வழக்கில் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கில் நிலை அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக டிஜிபிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணிக்கு பிரசவம் பார்க்க மருத்துவர் மறுப்பு தெரிவித்ததாக புகார். பிரசவ வார்டில் மருத்துவர் யாருமில்லாத நிலையில் பொது மருத்துவர் மருத்துவம் பார்க்க மறுத்ததோடு எங்கு வேண்டுமானாலும் சென்று புகார் செய்யுங்கள் என ஆணவமாக தெரிவித்ததாக தகவல். சரி, ஓகே. டாக்டர் வந்து பிரசவ வார்டுக்கு டாக்டர் இருக்குமா இருக்கக்கூடாதா? பிரசவ டாக்டர் எங்க? புரியல, என்னது? யாருக்கு வேணும் மேடம்? யாருக்கு வேணும் மேடம்? உங்கள்தான். அரசு தலைமை மருத்துவமனையிலேயே பிரசவ வார்டில் மருத்துவர் இல்லை என்றால் வேறு எங்கு இருப்பார்கள்? இது குறித்து மருத்துவத்துறை அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். திராவிட மாடல் ஆட்சியில் அரசு மருத்துவமனையில் நிலவும் மருத்துவர் பற்றாக்குறையால் கர்ப்பிணிகள் படும் துயரம் குறித்து பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணின் தந்தை உருக்கமான பேட்டி.
பிரசவ டாக்டர் இல்லை, அதனால் நீங்கள் கூட்டின்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டாங்க. அவங்க பாப்பாவே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நான் கையெழுத்து போடல, வெளியே அனுப்பிச்சிட்டு பேர் வேறு வழி இல்லாமல் சரி நம்ம கோவப்படக்கூடாது, வீரம் இல்லை விவேகம் முக்கியன்றதுனால போய் கையெழுத்து போட்டு சரி அடுக்குமுறைக்கு போகிறோம். ஆனால் அடுத்து வர ஆளுங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணுன்னு தான் நாங்கள் இதை சொல்கிறேன். இல்லைனா இந்த பேட்டி கொடுன்னு எனக்கு அவசியம் இல்லை. என் பொண்ணை விட்டுருங்க. இந்த மாதிரி 1008 பெண்ணுங்க வருது, அவங்க பிரசவம் இல்லை எப்படி எப்படியோ இருப்பாங்க. இதுக்கு என்ன தான் தீர்வு? இது கவர்மெண்ட்டும் இந்த மருத்துவத்துறையும் மருத்துவ அமைச்சரும் இது ஏதாவது ஒரு உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் தான் அதுக்கு தீர்வு. ஒவ்வொரு பெண்ணும் வழியில் வந்து அடுக்குமுறை போனால் இங்கேருந்து அடுக்குமுறை சுமார் 40 to 50 கிலோமீட்டர் இருக்கும். இங்கேருந்து போகிறதுக்குள்ளே இடையிலையா சட்டமன்றத்திலும் பொது மேடைகளிலும் மக்களை தேடி மருத்துவம் என உருட்டும் திராவிட மாடல் அரசு மருத்துவமனையில் நிலவும் மருத்துவர் பற்றாக்குறை பற்றி என்ன பதில் சொல்ல போகிறது? மாரத்தான் போட்டிகளில் மட்டும் கவனம் செலுத்தும் அமைச்சர் மாசு இனியேனும் மருத்துவமனைகளின் பக்கம் தன் கவனத்தை திருப்புவாரா என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் சுமார் 2800 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படாமல் இருப்பதாக போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்புத்துறை ஆணையர் தகவல். சரக்கு வாகனங்களுக்கு போக்குவரத்து காவலர்கள் அளிக்கும் சலான்கள் 50% மேல் வசூலிக்கப்படவில்லை எனவும் தகவல். சென்னை பள்ளிக்கரணையில் பாதாள சாக்கடை பணியின் போது பள்ளத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி தொழிலாளி உயிரிழப்பு. முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாததால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக சக தொழிலாளர்கள் வேதனை. சென்னை எண்ணூர் அருகே பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் சென்ற அரசு பேருந்து மீது கல்லை வீசி தாக்கிய நபரால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் சீரழிந்து கிடக்கும் போக்குவரத்து துறை மீது மக்கள் ஆத்திரம். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே ரேஷன் அரிசி கடத்தியதாக 2 சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ரேஷன் பொருட்கள் கடத்தல் சம்பவம் அதிகரித்திருப்பதாக மக்கள் விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் மகாகவி பாரதியார் பிறந்த வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்த அவலம். கருணாநிதியின் பேனாவிற்கு கடலுக்கு சிலை வைக்க துடிக்கும் ஸ்டாலின் அரசு முண்டாசு கவிஞரின் நினைவு இல்லத்தை பராமரிக்காதது திமுகவின் போலி தமிழ் பற்றை அம்பலப்படுத்தி இருப்பதாக மக்கள் விமர்சனம். இலங்கையின் முன்னாள் இராணுவ தளபதிகள் உள்பட 4 பேர் மீது பொருளாதார தடை விதித்த பிரிட்டன். அந்நாட்டில் 2009 நடந்த உள்நாட்டுப் போரில் மனித உரிமை மீறல்கள் நடந்ததாக குற்றச்சாட்டு. வெனிசுலாவிடமிருந்து பெட்ரோல் வாங்கும் நாடுகளுக்கு கூடுதலாக 25% வரி விதிக்கப்படும் என அமெரிக்கா அறிவிப்பு. வெனிசுலா மீதான அமெரிக்காவின் இந்த தடையால் பெட்ரோலிய பொருட்களான விலை உயரக்கூடிய அபாயம். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் 11 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வெற்றி. 243 ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் குஜராத் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 232 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வி. 18வது ஐபிஎல் தொடரில் 6வது லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் முன்னாள் சாம்பியன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டி இன்று இரவு 7:30 மணிக்கு கவுஹாத்தியில் நடைபெற உள்ளது. நடிகை கீர்த்தி சுரேஷ் ரன்பீர் கபூருக்கு ஜோடியாக நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருமணத்திற்கு பிறகு அவர் நடித்திருக்கும் அக்கா என்கின்ற வெப் சீரிஸ் வெளியாக உள்ள நிலையில் பாலிவுட் பக்கம் கவனம் செலுத்தி வருவதாக தகவல்.